ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக ஹூ தேர் தென் வந்துட்டு என்ன அப்படின்னா வாட் தேர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹேபிட்ஸ் ரிலேட்டடான ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா தேர்டா வாட் தேர் ஆக்டிவ்லி ரிசர்ச்சிங் ஆர் பிளானிங் அப்படின்ற மெத்தட் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேர்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது இன்மார்க்கெட் ஆடியன்ஸ்ன்னு வந்துட்டு சொல்லுவோம். அப்போ இந்த இன்மார்க்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீச் யூசர்ஸ் who are actively researching or intending to purchase specific product or services. யாரெல்லாம் ரீசெண்டா வந்துட்டு என்ன அப்படின்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஆக்டிவா ரீசெண்டா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ ஒரு ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் ரிலேட்டடா, அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா பை பண்றதுக்கு கொஞ்சம் வந்துட்டு என்ன அப்படின்னா வில்லிங்கா இருக்கிறவங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இன்மார்க்கெட் ஆடியன்சஸ். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பில்லிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. பில்லிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா லைக் வந்துட்டு யார் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிலேட்டடா வந்துட்டு யார் வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது நம்மளோட பில்லிங் சாஃப்ட்வேர். அப்போ பில்லிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய வந்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஸோ வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க. ஸோ அவங்கெல்லாம் தான் நம்மளோட ஆடியன்ஸை வந்து நம்ம செட் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க இந்த இன்மார்க்கெட்டிங் ஆடியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மூலியமா நீங்க செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேருக்காக நீங்க வந்துட்டு ஒரு ஆட் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டானது வந்துட்டு என்ன அப்படின்னா பிசினஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். அப்போ பிசினஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் ரிலேட்டடா ரீசெண்டா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க தான் இந்த கேட்டகரி பிசினஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். அப்போ உங்களோடது பிசினஸ் ரிலேட்டடான ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கரெக்டுங்களா? அப்போ பிசினஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் ரிலேட்டடா ரீசெண்டா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்னோட ஆடு தெரியணும் அப்படின்னா நீங்க இன்மார்க்கெட் ஆடியன்ஸ்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா பிசினஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இன்மார்க்கெட் குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சப்ளையர்ஸ், பேபி அண்ட் சில்ட்ரன்ஸ் ப்ராடக்ட், பியூட்டி அண்ட் பர்சனல் கேர், பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், பிஸ்னஸ் சர்வீசஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கார்ஸ் அண்ட் வெஹிக்கிள் சம்பந்தமா யாரெல்லாம் ரீசெண்டா வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆடு தெரியணும். அப்போ இதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாத்திங் அண்ட் அக்சசரிஸ், கம்ப்யூட்டர் பெரிஃபரல்ஸ். இது மேல வந்துட்டு என்ன அப்படின்னா லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட். ஸோ கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா இன்மார்க்கெட் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்டிவா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இப்போ கரண்டா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்மார்க்கெட். ஸோ இந்த இன்மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு எந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பெஸ்டான ஆப்ஷனோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு புதுசா வந்துட்டு ஒரு ஃபுட் ரிலேட்டடான ஒரு ஹோட்டல் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அது ஒரு ஸ்விக்கி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்விக்கி மாதிரியான ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ அந்த பிஸ்னஸ் வந்துட்டு யாருக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னா இந்த ஃபுட் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கு என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும் அப்படின்னா அந்த ஃபுட் ரிலேட்டடா இந்த இருக்கிற அந்த ரீசெண்ட் ஆக்டிவா ரிசர்ச் பண்றவங்களுக்கு மட்டும் என்னோட ஆக்டிவா இந்த ஃபுட் ரிலேட்டடா தேடுறவங்க மட்டும் என்னோட ஆட் தெரியணும் அப்படின்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டீடைல் டெமோகிராபிக்ஸ், அஃபினிட்டி, தென் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்மார்க்கெட். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். ஓகே. ஸோ இப்போ நீங்க மூணுமே பார்த்தது வந்துட்டு என்ன அப்படின்னா நியூ ஆடியன்ஸ். ஓகேங்களா? டீடைல் டெமோகிராபிக்ஸ், அஃபினிட்டி, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்மார்க்கெட். இது மூணுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க நியூ ஆடியன்ஸை நீங்க வந்துட்டு டார்கெட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஆடியன்ஸ் செக்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இன்னொன்று ஃபோர்த் ஒன் வந்துட்டு இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹவு தே ஹேவ் இன்ட்ராக்டட் வித் யுவர் பிஸ்னஸ். நம்ம கூகுள் ஆடில் நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் வந்துட்டு நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். லைக் வந்துட்டு கூகுள் சர்ச் ஆடு, கூகுள் டிஸ்பிளே ஆடு, கூகுள் வீடியோ ஆடு, டிமாண்ட் ஜென் இருக்கு, ஷாப்பிங் இருக்கு, ஆப் ப்ரொமோஷன்ஸ் ரிலேட்டடான ஆட் வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கு, ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் காம்பெயின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல நீங்க கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நீங்க வந்துட்டு டார்கெட் பண்ண போறது மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த நியூ ஆடியன்ஸ் வந்துட்டு டார்கெட் பண்ணுவீங்க. வெறும் கூகுள் சர்ச் ஆட் மட்டுமே தெரிஞ்சா மட்டுமே ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ண முடியும். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா லீட் ஜென்ரேஷன் மட்டும்தான் அவங்களோட ஃபோக்கஸ். அப்படின்னா நீங்க வெறும் கூகுள் சர்ச் ஆட் மட்டுமே தெரிஞ்சா மட்டுமே ஒரு இடத்துல நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ண முடியும். இந்த அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டிஸ்பிளே ஆடு, வீடியோ ஆடு, மற்ற அதர் டைப்ஸ் ஆட் எல்லாமே இருக்கு அப்படின்னா ஸோ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ஆட் எல்லாமே நம்மளோட அந்த
பிராண்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்காக மெயினா, தென் விசிபிலிட்டி, பிராண்ட் விசிபிலிட்டி, என்கேஜ்மெண்ட் நிறைய கிடைக்கணும். ஸோ அது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க மற்ற அதர் டைப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறீங்க. பட் நமக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹை குவாலிட்டி ஆஃப் த லீட் தான் நமக்கு வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா 100% ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆர் யூசிங் ஒன்லி கூகுள் சர்ச். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் த லீட் வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு சம் ரீமார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸும் நீங்க பண்ற மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு நீங்க நிற்பீங்க. ஸோ ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ் அப்படின்றது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ லாஸ்ட் இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்காக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் வந்துட்டு ரன் பண்ணேன். அது கூகுள் சர்ச் ஆட்னு நீங்க வச்சுக்கோங்க. கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு நான் ரன் பண்ணி ஒரு 2000 லீட் வந்துட்டு நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அந்த 2000 லீடுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் திரும்பியும் நான் டச் பண்ணணும் இல்லையா? அதுல 10 பேர் தான் கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. மீதி இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் திரும்ப நான் டச் பண்ணணும். அது நான் இமெயில் பண்ணுவேன், அதே மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுவேன், டெக்ஸ்ட் பண்ணுவேன், ஐவிஆர்எஸ் பண்ணுவேன். ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பண்ணிட்டே இருப்போம். அந்த டேட்டா பேஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணிட்டே இருப்போம். அப்போ இது மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா பண்றதுக்கு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு கூகுள் ஆட்லுமே சம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஆடியன்ஸை நம்ம திரும்ப அகைன் வந்துட்டு டச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். அப்போ நீங்க அந்த ஆடியன்ஸை வந்துட்டு அகைன் டச் பண்றதுக்காக யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா மெயினா டிஸ்பிளே ஆட் அண்ட் வீடியோ ஆட். யாரெல்லாம் பில்லிங் ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா யாரெல்லாம் தேடிட்டு உங்களோட வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டாங்க, வந்துட்டு உங்க ப்ராடக்ட்டை வந்துட்டு படிச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ணல, அவங்களோட டேட்டா வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்களுக்கு வந்துட்டு உங்களோட வெப்சைட் என்னன்றது தெரியும். நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு செல் பண்றீங்கன்றது அவங்களுக்கு தெரியும். பட் மேபி ஃபியூச்சர் வந்துட்டு பிடிக்காம இருந்திருக்கலாம், இல்ல ஃபியூச்சர் வந்துட்டு தெரியாம கூட இருந்திருக்கலாம், அவருக்கு ரீட் பண்ணாம விட்டுருக்கலாம். இல்லைன்னா பிரைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கம்ஃபர்டபுளா இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக அவர் என்ன பண்றாரு, உங்களோட வெப்சைட்ல இருந்து இன்னொரு காம்படிட்டரோட வெப்சைட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிராவல் ஆகுறாரு. அப்போ உங்க வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு போன ஒரு யூசருக்கு நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட பிராண்டை வந்துட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வந்துட்டு காட்ட போறேன். அவர் பார்க்க போற வெப்சைட்டு, அவர் யூஸ் பண்ண போற மொபைல் அப்ளிகேஷனு, அவர் யூஸ் பண்ண போற அவர் வாட்ச் பண்ண போற யூடியூப் சேனல்ஸ், என்னோட ப்ராடக்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷனை நான் ரிப்பீட்டடா வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ண போறேன் யூசிங் இமேஜ் அண்ட் வீடியோ. ஸோ லைக் நீங்க அமேசான்லாம் பார்த்துருப்பீங்க. அமேசான்ல போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை போயிட்டு நீங்க போயிட்டு உள்ள சைட்குள்ள போறீங்க, ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனா நீங்க எங்க போனாலும் அந்த ப்ராடக்ட் உங்களை சுத்தி சுத்தி ஒரு வெப்சைட்குள்ள போனீங்களா வெப்சைட்ல வந்து நிற்கும். யூடியூப் பாக்குறீங்களா, யூடியூப்ல நீங்க பாக்குற ஆட் எல்லாமே அது ரிலேட்டடா தான் இருக்கும். மொபைல் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, டக்குன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த அமேசான்ல நீங்க என்ன ப்ராடக்ட் பாத்தீங்களோ அது ரிலேட்டடான ப்ராடக்ட் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம், ரீமார்க்கெட்டிங் பண்றாங்க. இதெல்லாமே நீங்க ஒரு வெப்சைட்குள்ள வந்துட்டு போனாலே எங்களால வந்துட்டு என்ன அப்படின்னா ரீமார்க்கெட்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளால பண்ண முடியும். அப்போ அந்த ரீமார்க்கெட்டிங் பண்றதுக்கு நமக்கு வந்துட்டு இருக்கிற ஆப்ஷன் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்ல இருக்கிற இந்த யுவர் டேட்டா செக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன். பட் வந்து அந்த வீடியோ ஆடுக்கு மட்டும் தான் சூட் ஆகும் சார். நோ 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 நீங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ கூகுள் சர்ச் ஆட் மூலயமா நீங்க ஆட் ரன் பண்றீங்க. பெர் டேக்கு 2000 rupees வந்துட்டு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. ஓகே, 2000 rupees வந்து நீங்க செலவு பண்ணும்போது எத்தனை என்கொயரி வரும்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு காஸ்ட் பர் லீட் வந்துட்டு என்ன அப்படின்னா 200 வச்சுக்கோங்க. 2000 rupeesக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எவ்வளவு என்கொயரிஸ் வரும்? 20 லீட்ஸ் வருமா? பட் ஆனா 200 கிளிக் வந்துட்டு வந்திருக்கு. மீதி 180 பேர் எங்க போனாங்க? 180 பேருக்கும் நம்ம ரிப்பீட்டடா நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு காட்டலாம் இல்லையா? அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆட், தென் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த வீடியோ ஆட். நீங்க டைரக்டா டிஸ்பிளே ஆட் வந்து ரன் பண்ணி லீட் வந்துட்டு ஜெனரேட் பண்றது கஷ்டங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்துட்டு வீடியோ ஆட் ஜெனரேட் பண்ணியுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க லீட் வந்துட்டு ஜெனரேட் பண்றது கஷ்டம். ஏன் அப்படின்னா அது மூலமா உங்களுக்கு பிராண்ட் அவேர்னஸ் கண்டிப்பா கிடைச்சிரும். விசிபிலிட்டி, உங்களோட பிராண்டை பத்தி, உங்க ப்ராடக்ட் பத்தி, சர்வீஸை பத்தின விசிபிலிட்டி கண்டிப்பா கிடைச்சிரும். ஆனா எத்தனை பேர் ஒரு வீடியோவை பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? அதே மாதிரி எத்தனை பேர் ஒரு இமேஜ்? ஸோ இங்க நம்ம கிரியேட் பண்ண போற அந்த இமேஜ் அண்ட் வீடியோ ஆட் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் வேற எதுலயோ வந்துட்டு என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு தேடிட்டு இருப்பாரு, இல்லைன்னா வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் கிரிக்கெட் ஹைலைட்ஸ் எது போட்டாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னா கிரிக்கெட் ஹைலைட்ஸ் தான் நான் பார்த்துட்டு இருப்பேன்.
கிரிக்கெட் ஹைலைட்ஸ் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க வந்துட்டு உங்க ப்ராடக்ட்டை பத்தின ஒரு வீடியோ வந்து எனக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். நான் பாட்டுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு நான் எதுல வாட்ச் பண்றேன், எந்த வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கேனோ அந்த வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி மொபைல் அப்ளிகேஷன், நான் மொபைல் ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்கேன், கேம் விளையாடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு இமேஜ் ஆட் வந்துட்டு ஓப்பன் ஆகுது, எனக்கு வந்துட்டு அது தேவையே இல்லை, நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா கூகுள் சர்ச் ஆட் மட்டும்தான் நீங்க ஒரு கீவேர்டை வந்துட்டு நீங்களே தேடுறீங்க, தேடும் போது தான் உங்களோட ஆட் நம்ம வந்துட்டு ஆடவே வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். அப்போ இந்த கூகுள் சர்ச் ஆட் மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கன்வர்ஷன் ரேஷியோஸ் வந்துட்டு குவாலிட்டியா, லீடும் குவாலிட்டியா இருக்க போது, தென் வந்துட்டு அது மூலமா ஜென்ரேட் ஆக போற அந்த கன்வர்ஷன் ரேஷியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் அதிகமா இருக்கும். பட் இது வந்துட்டு என்ன, நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ டிஸ்பிளே ஆட்லாம் நீங்க ரன் பண்ணும்போது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இந்த எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரா இருக்காது. அப்போ நீங்க அந்த மாதிரியான டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த ரீமார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வெப்சைட் மூலமா 200 பேர் பெர் டேக்கு 200 பீப்புள் என்னோட வெப்சைட்ல வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கம்மியான அமௌண்ட் செலவு பண்ணி நான் வந்துட்டு என்னோட ப்ராடக்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் திரும்ப திரும்ப காட்டுறேன். அப்போ ஏற்கனவே ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு போனவங்களுக்கு திரும்ப திரும்ப காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட பிராண்டை பத்தி திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ரீமார்க்கெட்டிங் அப்படின்ற இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? கூகுள் சர்ச் ஆட் வந்து நீங்க ரன் பண்ணாலும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ரீமார்க்கெட்டிங்காக நீங்க யூஸ் பண்ற அந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு டார்கெட் யுவர் எக்ஸிஸ்டிங் வெப்சைட் யூசருங்க. அது நமக்கு எப்படி தெரியும் நீங்க நம்ம வெப்சைட்ல வந்து போனது, அது எப்படி நம்ம இது பண்ணுவோம் பார்ப்பாங்க? எஸ், அதை தான் இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஃபோர்த் ஆப்ஷன்ஸ்ல நம்ம வந்துட்டு ஹவு தே ஹேவ் இன்ட்ராக்டட் வித் யுவர் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சம் ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. கஸ்டம் காம்பினேஷனு, வெப்சைட் விசிட்டர்ஸ், தென் அதுக்கப்புறம் யூடியூப் யூசரு, தென் அதுக்கப்புறம் கஸ்டமர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சம் லிஸ்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் போய் கிரியேட் பண்ணிக்கணும். இந்த லிஸ்ட் வந்துட்டு எங்க கிரியேட் பண்றது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். நான் இந்த விண்டோ வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ ஒரு ரீமார்க்கெட்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஆடியன்ஸ் வந்து நீங்க செட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ உங்ககிட்ட வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரீமார்க்கெட்டிங் மூலியமா நீங்க வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க உள்ள. ஸோ வெப்சைட் விசிட்டர்ஸை நீங்க ட்ராக் பண்ணிக்க முடியும், ஆப் யூசர்ஸை நீங்க ட்ராக் பண்ணிக்க முடியும், யூடியூப் யூசரை நீங்க டார்கெட் பண்ணிக்க முடியும், கஸ்டமரோட லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்ணிக்க முடியும். கூகுள் அனலிட்டிக்ஸ்னு ஒரு டூல் இருக்குங்க. கூகுள் அனலிட்டிக்ஸ் மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கூகுள் ஆடை வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து செட் பண்ணிக்க முடியும். தென் லீட் ஃபார்ம் செக்மெண்ட். ஸோ லீட் ஃபார்ம் செக்மெண்ட் அப்படின்னா நம்ம லீட் ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த லீட் ஃபார்ம்குள்ள யாரெல்லாம் இன்ட்ராக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும் அப்படின்னாலும் செட் பண்ணிக்க முடியும். அப்போ இது மாதிரியான செவரல் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல லாஸ்டா கஸ்டம் காம்பினேஷன் அப்படின்றது நீங்க ஆல்மோஸ்ட் இதுல நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த காம்பினேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் விசிட்டர்ல ஒரு கண்டிஷன், ஆப் யூசர்ல ஒரு கண்டிஷன், இது ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு கஸ்டம் காம்பினேஷன் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க வந்துட்டு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் விசிட்டருக்காக ஒரு கண்டிஷன் எழுதி நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க, சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வெப்சைட் விசிட்டர்ஸ் ரிலேட்டடா வென்சன் அகாடமி .in அப்படின்ற ஹோம் பேஜை பார்த்துருந்தாங்க. ஹோம் பேஜை வென்சன் அகாடமி .in அப்படின்ற ஹோம் பேஜை யாரெல்லாம் பார்த்துட்டு போனாங்களோ அவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா நான் செந்தில் அப்படின்ற ஒரு பேர் போட்டு நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். ஆடியன்ஸ் பேர் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுட்டேன். அப்போ அந்த பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல வெப்சைட் விசிட்டர்ஸ்குள்ள வந்தீங்க அப்படின்னா நான் செந்தில் அப்படின்ற ஒரு பேர் நான் கிரியேட் பண்ண பேர் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். பட் இந்த இதுக்குள்ள என்ன இருக்கும், நான் வந்துட்டு சம் கண்டிஷன்ஸ் எழுதி வச்சிருப்பேன். ஓகே, அந்த கண்டிஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். உள்ளுக்குள்ள அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே எங்கெங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு கூகுள் ஆட் லோகோ கிளிக் பண்ணி ஹோம் பேஜ் அப்படின்ற செக்ஷன் ஹோம் பேஜ்க்கு நான் வந்துடுறேன். ஹோம் பேஜ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா செவரல் மெனுஸ் இருக்கு இல்லையா, கேம்பெயின், கோல், டூல்ஸ். ஸோ இந்த இடத்துல டூல்ஸ் அப்படின்ற மெனு வந்துட்டு நான் கிளிக் பண்றேன். ஸோ டூல்ஸ் அப்படின்ற மெனு வந்துட்டு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம்
ஸோ இங்க லெஃப்ட் சைடு வந்துட்டு சாரி ரைட் சைடு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு சப்மெனஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இதுக்குள்ள ஷேர்டு லைப்ரரி டூல்ஸ், அதுக்குள்ள ஷேர்டு லைப்ரரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஷேர்டு லைப்ரரி அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். ஸோ இதுக்குள்ள ஆடியன்ஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு. டூல்ஸ், ஷேர்டு லைப்ரரி, அதுக்குள்ள ஆடியன்ஸ் மேனேஜர் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஆடியன்ஸ் மேனேஜர் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான செக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிருது. ஸோ இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா யுவர் டேட்டா செக்மெண்ட்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாஸை வச்சு என்ன அப்படின்னா செக்மெண்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண போறது. தென் அதுக்கப்புறம் சம் ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஆடியன்ஸ், கஸ்டம் செக்மெண்ட், கம்பைன் செக்மெண்ட், யுவர் டேட்டா இன்சைட், யுவர் டேட்டா சோர்சஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஸோ இதுல யுவர் டேட்டா செக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள நீங்க இந்த பிளஸ் சிம்பிளை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கும். வெப்சைட் விசிட்டர்ஸ், ஆப் யூசர்ஸ், யூடியூப் யூசர், கஸ்டமர் லிஸ்ட், கூகுள் அனலிட்டிக்ஸ், லீட் ஃபார்ம் செக்மெண்ட், தென் ஃபைனலா வந்துட்டு கஸ்டம் காம்பினேஷன். ஸோ மேல கிரியேட் பண்றதை வச்சு நம்ம வந்துட்டு கஸ்டம் காம்பினேஷனை வந்துட்டு மேல இருந்து 1 by 1 நம்ம ஆட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த மெனுக்குள்ள நான் எப்படி வந்தேன்? டூல்ஸ், ஷேர் லைப்ரரி, ஆடியன்ஸ் மேனேஜருக்குள்ள யுவர் டேட்டா செக்மெண்ட். இந்த யுவர் டேட்டா செக்மெண்ட்டுக்குள்ள இந்த பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன லிஸ்ட் இருக்குன்னா வெப்சைட் விசிட்டர்ஸ், ஆப் யூசர்ஸ், யூடியூப் யூசர், கஸ்டமர் லிஸ்ட், கூகுள் அனலிட்டிக்ஸ், லீட் ஃபார்ம் செக்மெண்ட், கஸ்டம் காம்பினேஷன்ஸ். ஸோ இதுல ஆப் யூசர், யூடியூப் யூசர், அப்போ யூடியூப் அப்படின்றது தனியா ஒரு சேனல் இருக்கும். அப்போ அந்த யூடியூப் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட் கூட நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா லிங்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆப் நம்ம பிளே ஸ்டோரோட அக்கௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இது கூட லிங்க் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளோட அந்த ஆப் வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு லோட் ஆகும். அதே மாதிரி யூடியூப் விசிட்டர்ஸ்ல நீங்க யூடியூப் வந்துட்டு நீங்க லிங்க் பண்ணா மட்டும்தான் லைக் வந்துட்டு உங்களோட யூடியூப் சேனல் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள வரும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் கூகுள் அனலிட்டிக்ஸ், இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டூல். ஸோ அது கூகுள் ப்ரொவைட் பண்ற ஒரு டூல் தான். இதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ட்ராக் பண்றதுக்காக தான். அப்போ கூகுள் அனலிட்டிக்ஸ் சொல்லிட்டு நீங்க தனியா லாகின் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம வெப்சைட் டீடைல்லாம் உள்ள கொண்டுட்டு போயிட்டு நம்ம ட்ராக் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த டூலையும் இதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த கனெக்ட் பண்றதெல்லாம் எங்க போய் கனெக்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ள இருக்கிற ஆடியன்ஸ் மேனேஜரை யூஸ் பண்ணி இதுக்குள்ள இருக்கிற யுவர் டேட்டா செக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு சம் ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட் விசிட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன், இப்போ எங்கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து இருக்கு, வென்சன் அகாடமி அப்படின்ற ஒரு பேஜ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வென்சன் அகாடமி பேஜுக்கு யாரெல்லாம் வந்துட்டு யூசர் வந்துட்டு போறாங்களோ அவங்கள மட்டும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸா வந்துட்டு நான் கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும். அது எனி டைப் ஆஃப் ஆடா இருக்கலாம், கூகுள் சர்ச் ஆடா இருக்கலாம், டிஸ்பிளே ஆடா இருக்கலாம். ஆனா ரீமார்க்கெட்டிங் பர்பஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆடுக்கு தான் நம்ம வந்துட்டு மெயினா பண்ணுவோம். நீங்க கூகுள் சர்ச் ஆடுக்கும் நீங்க பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வென்சன் அகாடமி அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கு. இந்த பேஜுக்குள்ள என்னோட யாராவது யூசர் வந்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்க தான் என்னோட டார்கெட்டிங் ஆடியன்ஸ் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். ஓகே. அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா எங்கிட்ட மெனு இருக்கு, ஹோம், அபவுட் அஸ், ப்ரோக்ராம், கரிக்குலம், கான்டெக்ட், ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எழுத போறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோம் பேஜுக்கு மட்டும் வந்துட்டு போற யூசர் தான் என்னோட டார்கெட். ஓகே. அப்போ நான் வந்துட்டு ஒரு செக்மெண்ட் நேம் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ வென்சன் அகாடமி. ஸோ வென்சன் அகாடமி. ஸோ இதுல வந்துட்டு ஹோம் பேஜ் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு பேர் நான் கொடுத்துக்கிறேன், நான் கிரியேட் பண்ண போற ஒரு ஆடியன்ஸுக்கு. ஓகே. ஸோ ஹோம் பேஜ் ஆடியன்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு பேர் கொடுத்துட்டேன், செக்மெண்ட் நேம் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா செக்மெண்ட் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுக்குள்ள செலக்ட் த டைப் ஆஃப் விசிட்டர்ஸ் ஃப்ரம் விச் யூ வுட் லைக் டு கிரியேட் எ செக்மெண்ட். விசிட்டர் ஆஃப் அ வெப் பேஜ், என்னோட பேஜை விசிட் பண்ணவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும் அப்படின்னா நீங்க இதுல விசிட்டர் ஆஃப் அ வெப் பேஜ் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்னு விசிட்டர் ஆஃப் அ பேஜ் வித் ஸ்பெசிபிக் டேக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? இந்த ஸ்பெசிபிக் டேக் அப்படின்னா என்னன்றதை நம்ம ஃபியூச்சர்ல வந்துட்டு பார்க்கலாம். ஓகே. இப்போ எனக்கு வந்துட்டு வேணும் விசிட்டர் ஆஃப் அ வெப் பேஜ். ஸோ விசிட்டர் ஆஃப் அ வெப் பேஜ் அப்படின்றது டிஃபால்ட்டா இருக்கு, நான் அதை வந்துட்டு எதுவுமே நான் சேஞ்சஸ் பண்ணல. இப்போ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து எழுத போறேன். ஸோ ஆக்ஷன் எழுதுறதுக்கான ரூல் வந்துட்டு கீழே வந்து இருக்கு.
ஸோ உள்ள ஆக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா வெப்பேஜ் விசிட் அண்ட் வெப்பேஜ் விசிட்ன்றது ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டா இருக்கு. வெப்பேஜ் விசிட் இந்த பாஸ்ட் 30 டேஸ் இருக்கு. ஸோ இந்த பாஸ்ட் 30 டேஸ் வேணுமா இல்ல எனக்கு வந்து 90 டேஸ் வேணும், நீங்க எவ்வளவு டேஸ் வந்து நீங்க டார்கெட் பண்ணுமா நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் ஒரு 30 டேஸ் எனக்கு போதும். வெப்பேஜ் விசிட் எனக்கு இந்த பாஸ்ட் 30 டேஸ் நான் என்ன கண்டிஷனு, ஹோம் பேஜுக்குள்ள லாஸ்ட் 30 டேஸா யாரெல்லாம் வெப்பேஜை விசிட் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் நான் ஒரு ஆடியன்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். ஓகே, வெப்பேஜ் விசிட் இந்த பாஸ்ட் 30 டேஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிஷனை வந்துட்டு நான் ரிஃபைன் பண்ண போறேன். ஸோ யூசிங் இந்த ரிஃபைன் ஆக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட வெப்சைட்டோட யூஆர்எல்ல கொடுத்து நான் வந்துட்டு என்ன அப்படின்னா சம் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து ரைட் பண்ணிட்டு நான் வந்துட்டு சேவ் பண்ண போறேன். ஸோ இதுக்குள்ள பாருங்க the action must match every parameters below அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கு கீழே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஜ் யூஆர்எல் ரெஃபரர் யூஆர்எல் அப்படின்ற 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. இப்போ பேஜ் யூஆர்எல் அப்படின்னா எந்த பேஜ் அப்படின்றது நம்ம டிஃபால்ட்டா வந்துட்டு உங்களுக்கு தெரியுது எந்த பேஜ் நம்ம வந்துட்டு டார்கெட் பண்ண போறோம் அப்படின்றது. செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஃபரர் யூஆர்எல். ரெஃபரர் யூஆர்எல்னா என்ன, லைக் என்னோட இந்த வெப்சைட் ஓப்பன் ஆச்சு இல்லையா, லைக் வந்து அது ஃபேஸ்புக் மூலியமா கூட நான் ஓபன் பண்ணிட்டு வந்திருப்பேன். வேற ஒரு சைட்ல இருந்து வேற ஒரு சைட் மூலியமா நான் என்னோட வெப்சைட் வந்துட்டு வந்திருக்கோம். அப்போ அதுதான் வந்துட்டு ரெஃபரர் யூஆர்எல். என்னோட வெப்சைட்டை டைரக்டா ஓபன் பண்ணாம என்னோட வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா வேற ஒரு சேனல் மூலியமா ஃபேஸ்புக்ல நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணனா என்னோட வெப்சைட் வந்துட்டு வந்திருக்கும். அப்போ அதோட யூஆர்எல் என்ன facebook.com. லிங்க்டின் மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், அப்போ அந்த லிங்க்டின் மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட வெப்சைட் ரீடைரக்டா இருக்கு. அப்போ அந்த ரெஃபரல் யூஆர்எல் என்ன, லிங்க்டின். ஸோ இதே மாதிரி நீங்க SEO அப்படின்ற ஒரு டாபிக் வந்துட்டு பார்க்கும்போது அதுக்குள்ள பேக்லிங்க் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு பண்ணுவோம். அந்த பேக்லிங்க் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம மெயினா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு டிராபிக்ஸ் வந்துட்டு வர்றதுக்காக நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பேக்லிங்க் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணுவோம். லைக் வந்துட்டு இமேஜ் சப்மிஷன் சைட் மூலியமா, வீடியோ சப்மிஷன் சைட் மூலியமா, யூஆர்எல் வந்துட்டு சப்மிட் பண்ணி நம்ம வந்து ஒரு பேக்லிங்க் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரியான சம் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா சப்மிட் பண்றோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ்லயே இருக்குன்னு வச்சுக்கோங்க, தினமலர்.com நம்மளை பத்தின ஒரு ஆர்டிகல் வந்துட்டு அங்க வந்திருக்கு. ஆர்டிகல் என்ன பண்ணிருப்பாங்க, நம்மளோட ஆர்டிகல் வந்துட்டு ஃபுல்லா அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டு லைக் வந்துட்டு ரீட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெப்சைட்டை வந்துட்டு அங்க வந்துட்டு என்ன பண்ணிருந்தோம் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்துட்டு ரீடைரக்ட் ஆயிட்டு வரும். அதே மாதிரி குவாரா. ஸோ குவாரால வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பத்தி நீங்க வந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறீங்க, ப்ராடக்ட்டை பத்தி படிக்கிறீங்க, அங்க என்ன பண்ணிருப்பாங்க ரீட் மோர் அபவுட் திஸ் ப்ராடக்ட் அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஃபரர் யூஆர்எல், எந்த வெப்சைட்ல இருந்து வர்றாங்க. இப்போ எனக்கு வந்துட்டு பேஜ் யூஆர்எல் ரெஃபரல் யூஆர்எல் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டு எனக்கு பேஜ் யூஆர்எல் வந்துட்டு வேணும். ஸோ இதுக்குள்ள சம் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. உள்ள கண்டைன்ஸ், ஈக்குவல்ஸ், ஸ்டார்ட்ஸ் வித், ends with, does not contain, does not equal, does not start with, does not end with. ஸோ இதுக்குள்ள எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல இருக்கிற கண்டிஷனை பேஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு கண்டிஷனை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். எனக்கு என்னோட யூஆர்எல் ஹோம் பேஜ் அப்படின்ற அதாவது ஹோம் பேஜ் தான் என்னோட ஆடியன்ஸ்க்காக நான் வந்து கிரியேட் பண்ண போற ஒரு கண்டிஷனு. அப்போ இந்த யூஆர்எல் வந்துட்டு எக்ஸாக்டா மேட்ச் ஆனா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸா நான் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ லைக் வந்துட்டு இதுக்குள்ள எனக்கு ஈக்குவல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன், பேஜ் யூஆர்எல் ஈக்குவல்ஸ் டு என்னோட ஹோம் பேஜ், பேஜ் யூஆர்எல் ஈக்குவல்ஸ் டு என்னோட ஹோம் பேஜ். ஓகே, நான் கொடுத்துட்டேன். வேற ஆக்ஷன்ஸ் நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா என்னோட கண்டிஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோம் பேஜுக்குள்ள வந்துட்டு போறவங்க மட்டும்தான் என்னோட ஆடியன்ஸ். ஸோ அதனால நான் வேற எந்த ஒரு கண்டிஷன் அண்ட் கண்டிஷன் ஆர் கண்டிஷன் வேற எதுவுமே நான் யூஸ் பண்ணல. அப்போ இப்ப நான் எழுத போற கண்டிஷன் என்ன, என்னோட ஹோம் பேஜ்ல லாஸ்ட் 30 டேஸா வெப்சைட் விசிட், அதாவது என்னோட வெப்சைட் அந்த பேஜுக்குள்ள எந்தெந்த யூசர்லாம் வந்துட்டு போனாங்களோ அவங்க மட்டும்தான் ஆடியன்ஸ் அப்படின்றத இப்ப நான் செட் பண்றேன். கண்டிஷன் போட்டு நான் எழுதிட்டேன். ஸோ கீழே வந்து என்ன அப்படின்னா ப்ரீஃபில் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. ப்ரீஃபில் செக்மெண்ட் வித் பீப்புள் ஹூ மேட்ச்ட் த ரூல்ஸ் வித் இன் த பாஸ்ட் 30 டேஸ். நான் இப்பதான் ஆக்ஷனே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்றோம். கரெக்டா? அப்ப இந்த ஆக்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணும் போதே நான் பாஸ்ட் 30 டேஸ்ல இருக்கிற டேட்டாவும் சேர்த்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்றது சொல்றதுதான் ஃபர்ஸ்ட். அதுதான் Google Ads can pre-fill your segment with people who have interacted with your business in the previous 30 days or you can start with an empty segment. So கீழ வந்துட்டு என்ன அப்படின்னா empty segment.
இப்பதான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷனே கிரியேட் பண்றோம். அப்ப இன்னையில இருந்து நீ எடுத்து என்னோட ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீ வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் காட்டு அப்படின்றத செட் பண்றதுக்கான கீழ் ஆப்ஷன். ஓகேவா? ஸ்டார்ட் வித் an empty segment. இல்ல டிஃபால்ட்டா வந்து என்ன அப்படின்னா டிஃபால்ட் உங்களுக்கு 30 டேஸ் தான். சோ 30 டேஸ் மேல நீங்க மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காதீங்க. சோ 30 டேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபால்ட்டா இருக்கு. அப்ப லாஸ்ட் 30 டேஸ்ல இருக்கிற டேட்டா ஃபுல்லா நான் எடுத்துட்டு அவங்களுக்கு மட்டும் ஆட் ரன் பண்ணவா அப்படின்றது கேக்குது. அது டிஃபால்ட்டா இருக்கு. இல்ல நான் இப்பதான் நான் கண்டிஷன் கிரியேட் பண்றேன், நீ லாஸ்ட் 30 டேஸ் நீ எடுத்துக்காத, இன்னைக்கு தான் நான் ஆக்ஷனே கிரியேட் பண்றேன், இன்னையில இருந்து என்னோட வெப்சைட் யூசர் என்னோட வெப்சைட் பேஜ் அந்த வெப்சைட்குள்ள அந்த பர்டிகுலர் ஹோம் பேஜ்க்குள்ள வந்துட்டு போறவங்க தான் ஆடியன்ஸ். சோ இன்னையில இருந்து நீ கவுண்ட் எடுத்து அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு திரும்ப காட்டு அப்படின்றத செட் பண்றதுதான். தென் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த கிரியேட் பண்ண போற இந்த ஆடியன்ஸ் அதை எதை பேஸ் பண்ணி எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி எழுதுறோம் அப்படின்ற ஒரு சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க எழுதிக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் என்னோட கண்டிஷனு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட வென்சன் டாட் இன் அப்படின்ற வென்சன் அகாடமி டாட் இன் அப்படின்ற ஹோம் பேஜுக்குள்ள லாஸ்ட் 30 டேஸா விசிட் பண்ண யூசருக்கு மட்டும் என்னோட ஆடை வந்துட்டு திரும்பவும் காட்டு அப்படின்றதா என்னோட கண்டிஷனு. ஸோ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் செக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஆடியன்ஸ் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள யுவர் டேட்டா செக்மெண்ட்டுக்குள்ள ஸோ நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ணது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா வென்சன் அகாடமி ஹோம் பேஜ் ஆடியன்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த நேம் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதோட உள்ளுக்குள்ள எவ்வளோ சைஸ் வந்துட்டு எவ்வளோ சைஸ் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்ற டீடைல் எல்லாமே இதுக்கப்புறம் அப்டேட் ஆகும். ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா லைவா வந்துட்டு ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அப்டேட் ஆகும், எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரியேட் பண்ண ஆடியன்ஸோட நேம் வந்துட்டு எங்க இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா டூல்ஸ் ஆடியன்ஸ் மேனேஜர் ஸோ இதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் மேனேஜர் ஆப்ஷன். ஸோ இதுக்குள்ள யுவர் டேட்டா செக்மெண்ட் ஆப்ஷன்ல நீங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. நீங்க வேணும்னா திரும்ப இந்த இடத்துல பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ யுவர் டேட்டா செக்மெண்ட் ஆப்ஷன் மூலமா ஒரு வெப்சைட்ல ஹோம் பேஜை மட்டும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்ணி ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ இந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் என்னோட ஆட் தெரியணும். இப்போ நீங்க ஆடியன்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க, பட் எனக்கு வந்துட்டு ஆட் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் ரிப்பீட்டடா தெரியணும் அப்படின்னா நீங்க ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு how they have interacted with your business அப்படின்ற சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு யுவர் டேட்டா செக்மெண்ட் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ண நேம் வந்துட்டு உள்ளுக்குள்ள வெப்சைட் விசிட்டர்ஸ்குள்ள தான் நம்ம கிரியேட் பண்ணோம். அப்போ வெப்சைட் விசிட்டருக்குள்ள அந்த நேம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்துடும். வெயிட் பண்ணுங்க, நம்ம இருக்குதான்னு பார்த்துடலாம். ஸோ நான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரீமார்க்கெட்டிங் ஆட் நம்ம போடும்போது எஸ்சிஆர்பி பேஜ் வந்து அதுக்கு சப்போர்ட், அதாவது யூசர் வந்து திரும்ப சர்ச் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க அவங்களுக்கும் நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க கூகுள் சர்ச் ஆட் தான் ரன் பண்றீங்க. அதாவது ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ்க்கு நீங்க கூகுள் சர்ச் ஆட் தான் ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டுக்குள்ள இப்போ நான் ஹோம் பேஜ் வென்சன் அகாடமி டாட் இன் அப்படின்ற ஹோம் பேஜுக்குள்ள லாஸ்ட் 30 டேஸா வந்துட்டு போன யூசர் யாராவது என்னோட கீவேர்டை தேடுனாங்கன்னா தான் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ எஸ்சிஆர்பி இல்லாம வேற என்ன ஆட் அப்போ உங்களுக்கு பாப்புலேட் பண்ண முடியும் சார்? இல்ல நம்ம கூகுள் சர்ச் ஆட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா கூகுள் சர்ச் ஆட்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீங்க கூகுள் டிஸ்பிளே ஆட்ல நீங்க இதே மாதிரி எழுதுனீங்கன்னா கூகுள் டிஸ்பிளே ஆட் வந்துட்டு பார்க்கும்போது அங்க சம் நெட்வொர்க்ஸ் இல்லையா அவங்க பாக்குற மொபைல் ஆப்ல டிஸ்பிளே ஆகும், யூடியூப் யூசரா யூடியூப்ல வந்து டிஸ்பிளே ஆகும், வெப்சைட்ல அதர் வெப்சைட்ல கூகுள் டிஸ்பிளே பார்ட்னர் வெப்சைட்ல வந்து டிஸ்பிளே ஆகும். புரியுதுங்களா? நம்ம இப்ப பாக்குறது சர்ச் ஆட் எங்க டிஸ்பிளே ஆகும் எஸ்சிஆர்பில. அப்போ நம்ம இப்ப சப்போஸ் ஆடியன்ஸ்ல யுவர் டேட்டா செக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் மூலமா நம்ம ஹோம் பேஜ் விசிட்டர்ஸ் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு எப்படி நம்ம சம் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்துட்டு எழுதி வச்சிருக்கோம். அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட வென்சன் அகாடமி டாட் இன் ஹோம் பேஜ லாஸ்ட் 30 டேஸா யார் வந்துட்டு அந்த ஹோம் பேஜ் வந்துட்டு விசிட் பண்ணாங்களோ அவங்க நான் கொடுக்குற கீவேர்ட்ஸ் வந்துட்டு தேடினா மட்டும்தான் என்னோட ஆட் வந்துட்டு தெரியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஹலோ சொல்லுங்க சார். இப்போ நான் வந்து வென்சன் அகாடமின்னு சொல்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஆட் வந்து சர்ச் பண்றேன். ஓகே, வென்சன் அகாடமி இல்லாட்டி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் சர்ச் பண்ணும்போது எஸ்சிஆர்பியில் உங்களோட கம்பெனி நேம் வருது. நான் கிளிக் பண்ணிட்டேன்.
ஓகே, கிளிக் பண்ணிட்டீங்க. கிளிக் பண்ணிட்டு என்னோட ஃபார்ம்ஸ் எதுவுமே கொடுக்காம ஃபில்அப் பண்ணாம நான் வந்து அதுலேருந்து அந்த வெப்சைட்ல இருந்து வெளியில வந்து வச்சுக்கோங்களேன். அப்போ திரும்ப வந்து என்னோட உங்க ஆட் வந்து எனக்கு எப்படி எந்த டைம்ல டிஸ்பிளே ஆகும் சார்? நான் திரும்ப சர்ச் பண்ண போறதுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப நான் இல்ல வந்து நம்ம இப்போ அதான் நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். நீங்க மத்த ஆட் டைப்ஸ் எல்லாமே மறந்துருங்க. நம்ம இப்ப சரி கூகுள் சார். சர்ச் ஆட் மட்டும் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ரெண்டு சரி விதமான சார். கூகுள் சர்ச் ஆட் வந்து ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒன்னு ஓகே. ஜெனரலான கீவேர்ட்ஸ், சரிங்களா? அதுல நான் ஆடியன்ஸ் வந்துட்டு யாருமே நான் சூஸ் பண்ணல. எல்லா ஆடியன்ஸ்க்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக போகுது. ஓகே, எல்லா Yes, sir. பேருக்குமே என்னோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆக போகுது. நான் கொடுத்துருக்கிற கீவேர்ட் வந்துட்டு யூசர் தேடுனாங்கன்னா. ஓகே, Yes, sir. அப்போ அது வந்து ஜெனரலா ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுலதான் நான் பட்ஜெட் எல்லாமே அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கேன். பெர் டேக்கு வந்துட்டு 1000 rupees பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு Okay. கேம்பெயின் நான் சைட்ல வந்துட்டு ரன் பண்றேன். அதுவுமே கூகுள் சர்ச் ஆடு. அந்த கூகுள் சர்ச் ஆடுக்குள்ள நான் என்ன பண்றேன், நான் ஃபர்ஸ்ட் கேம்பெயின் மூலியமா ஃபர்ஸ்ட் என்னோட மெயின் கேம்பெயின் மூலியமா நான் 1000 rupees பட்ஜெட் வச்சு ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி ஆடியன்ஸை நிறைய பேர் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் நான் அதுக்குள்ள. ஓகேவா? பட் அந்த ஆடியன்ஸ்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு நிறைய பேர் வந்துட்டு என்னோட ஹோம் பேஜை மட்டும் விசிட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ நான் வந்துட்டு திரும்ப வந்துட்டு டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்கள மட்டும் நான் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹோம் பேஜை மட்டும் விசிட் பண்ணவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க திரும்பவும் நான் இன்னொரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுல வேற செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றேன். ஓகே, அப்போ அதுல வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கீவேர்டு வந்துட்டு யூசர் வந்துட்டு தேடும்போது நான் அதுல என்ன கண்டிஷன் எழுதிருக்கேன், நான் கேம்பெயின்ல லாஸ்ட் 30 டேஸா என்னோட அந்த வென்சன் அகாடமி டாட் பேஜ்ல ஹோம் பேஜுக்குள்ள யார் வந்துட்டு போனாங்க. அப்போ நான் ஏற்கனவே ஒரு கேம்பெயின் மூலியமா நான் ஆடியன்ஸ் ஜெனரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ அது மூலியமா நமக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு உள்ள வந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஹோம் பேஜுக்கு மட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோம் பேஜை மட்டும் பார்த்துட்டு போனவங்க இருக்காங்க இல்லையா, ஹோம் பேஜை மட்டும் விசிட் பண்ணவங்க. அப்ப அந்த ஹோம் பேஜை மட்டும் விசிட் பண்ணவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு செகண்டா ஒரு ரீமார்க்கெட்டிங் கேம்பெயினும் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள என்ன கீவேர்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணிருக்கணும். அப்போ அந்த பர்டிகுலர் எக்ஸிஸ்டிங் யூசர் அவங்க என்னோட இந்த நான் டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற கீவேர்டை வந்துட்டு தேடுனா மட்டும்தான் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளேவே வரும் அவங்களுக்கு. ஓகே சார்.